என் கூட வா. லட்சுமி, லட்சுமி. என்னங்க? இவர் மிஸ்டர் ஜீவா. மிஸ்டர் ஜீவா, மீட் மை ஒய்ஃப் லட்சுமி. நான் புடிச்ச கேஸ்லயே இவர் ஒரு பெக்குலியர் கேஸ். அப்படின்னு அதிசயமான கேஸ். இவர் ஒரு காதல் கதையில பெரிய போராட்டத்தையே நடத்தி முடிச்சிருக்காரு. எப்படி ஹாப்பி எண்டா? ஹாப்பியா இருந்தா ஏன் தாடி வளர்க்கிறாரு? ராஜடி தான். ஐயோ. இவர் ஒரு பொண்ணை காதலிச்சாரு. 2 பேர் வீட்டு சம்மதமும் கிடைச்சது. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது 4 திமிரு முடிச்ச நாய்க்கு அந்த பொண்ணை கெடுத்து கொன்னுட்டானுங்க. இவர் காதலி செத்த ஆத்திரத்துல அந்த 4 பேர் மட்டுமில்ல, இந்த நாட்டையே அழிச்சிடறேன்னு ஆவேசமா தெரிஞ்சாரு. நான் தான் இவரை திருத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமே இவர் இங்கதான் இருப்பாரு. இருக்கலாம்ல? வாஜிவா, ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் நமக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு இருக்கான். அவனை பிடிக்க முடியல. அவன் எந்த நேரத்துல என்ன வேஷத்துல வர்றானே தெரியல பாஸ். சொல்ல வெக்கமா இல்ல? மாறு வேஷம் போடுறானா? அவங்கிட்ட இவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்களாம். அந்த நாயை கையக்கால ஒடிச்சறியாம பதிலாடா சொல்றீங்க? இது வரைக்கும் சந்திச்ச இன்ஸ்பெக்டர்ல இவன் ஒருத்தன் தான் கடமை உணர்வு தவறாம இருக்கான். கடமை உணர்வு இல்லடா, காசு கொடுத்தா அந்த கடவுளையே விலைக்கு வாங்கலாம். அவனை புடிச்சிட்டு வரவனுக்கு சரியான பரிசு தரப்போற. பரிசு பாஸ்? காரியத்தை முடிச்சிட்டு கேளு, அப்புறம் பாரு. அண்ணே, நம்ம சங்க தீர்மானப்படி திருவிழா குதிரை நீங்க தான் வேஷம் போடணுமா? என்னடா வேஷம்? தஞ்சாவூர் ராசராசன் சோழன். டேய், ஏற்கனவே நான் தஞ்சாவூர் பாத்திரத்துல மாட்டிக்கின்னு முடிச்சுக்கிட்டு, நீங்களே போட்டுங்க. நல்ல ஒரு தடவை எங்க மூஞ்சிய பாருங்க. நாங்க சோழ வேஷம் போட முடியுமா? தப்புதான்டா, நானே போட்டுக்கிறேன். மறந்துடாம எல்லாரும் கூத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா நம்ம பேட்டையில இருக்கிற அத்தனை பேர் கையில் சொல்லி வைங்க. எல்லாரும் வந்துருங்கப்பா. ஏது சோழா, சம்சாரத்தை பார்த்தா என்ன, மின்சாரத்தை பார்த்தா என்ன? இப்ப சந்தோஷத்தை பார்க்க முடியும். அண்ணே, அண்ணே. என்னடா கண்டுக்கிறியா? வேஷம் போறது எப்படிக்குது? டாப் டக்கர்னே, அசல் ராஜராஜ சோழன் மாதிரியே இருக்கீங்க. யாரு கையில கம்சா விட்டுக்கிற? ராஜராஜ சோழனை நீ நேர்ல பாத்துக்கிறியா? இல்ல பின்ன எப்படி அஜல் ராஜராஜ சோழன் சொல்லிக்கிற? எல்லாம் ஒரு யூகம் தான். சோழன் பரம்பரையா உன் முகத்துல தெரியுது. கண்டுக்கமா? ஏன் அண்ணி குட்டி வரல? அந்த 50 ஏக்கர் நில விஷயமா அவளுக்கு எனக்கு சின்ன தகராறு நடந்து போச்சு. அதனாலதான் நான் அவளை இட்டுக்குன்னு வரல. போங்கண்ணே, நிலத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இந்த கோலத்தை பார்க்க முடியுமா? அதான்டா உங்க அண்ணி கையில காட்டிக்கிறதுக்கு அப்படியே போயினுக்கிறேன். ஏன்னா அண்ணி ஒண்ணும் கர்ப்பமா இல்லையே. ஏண்டா? கர்ப்பத்தோட இந்த வேஷத்தை பார்த்தா பிறக்கிற குழந்தை அப்படியே பிறக்கும். இன்னும் கிரீடத்தோடவா? போங்கண்ணே, வீரத்தோட பிறக்கும். என்னது வீரத்தோட? வீர அங்கே இருக்குது. போற பாப்போம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஒரு ராஜா. நேரம் வரும், காலம் வரும், காத்துக்கினே இரு ராஜா. பேமாடி வண்டியை சுத்தி வந்து வழிய விடுறா. யாரா அது? கைராத்து ஆஸ்மாலா? என்னடா இந்த பக்கம் கார் வந்து? இன்னைக்கு இந்த வேஷமா? ஆமாப்பா. ராஜராஜ சோழன். எப்படி நல்லா இருக்குதா? என்கிட்டயே சொல்றியா? வேற இவங்க சொல்லிக்குவா? இந்தப்பா. தூக்கிட்டு வாங்கடா. இருங்க, ரொம்ப அமக்கமா இருந்தியா? என்னையா வண்டி மட்டும் போகுது, ஆளை காணோம்? ஆமா, வண்டி மட்டும் போகுது, ஆளை காணுமே. பொன்னம்பலம் வாயா, என்னன்னு விசாரிப்போம். மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சு. என்ன குதிரையும் வண்டியும் மட்டும் வந்திருக்கு? அதானே ஆர்வம். அவர் எங்க? என்ன அண்ணே வரலையா? ராத்திரி தானே கூத்து முடிஞ்சு சோழன் வேஷத்தோட உங்க காமிக்கணும் வந்தாரு, வரலையா? ஒருவேளை 50 ஏக்கரா நிலம் கிடைக்கல உடனே குதிரை வண்டி பொண்ணெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடிட்டானோ? ஏயா சோழன் வேஷத்தோட தஞ்சாவூர் போயிட்டாரோ? அங்கதான் அரண்மனையே இல்லையாடா. சும்மா இருங்கடா. மாப்பிள்ள எப்படி வந்துருவாருமா? அப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. தங்கச்சி, நாங்க இருக்கோம், கவலை விடு. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஆமா. இங்க பாரு லட்சுமி, நான் ஒரு கேஸ் விஷயமா சில முக்கியமான புள்ளிகளை பிடிக்க போறேன். அவங்க கிடைக்கிற வரைக்கும் நான் எங்க போறேன், எங்க தங்குறேன், எங்க சாப்பிடுறேன் நீ கவலைப்படக்கூடாது. என்ன?
புருஷனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் பொண்டாட்டி சாப்பிடணுங்கிற கொள்கைய இனிமே விட்டுரு. பட்டினி கிடந்து சாகாத. என்ன கோமா? ஏ பெருமாளே, இந்த சேகர் போய் இவ்வளவு நாளாச்சே, போனவன் தானா திரும்பி வரமாட்டானா? சேகரு ஆட்டோ வாங்கிட்டாருன்னு நம்மளை ஏமாத்தினான். 50 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சேகர அவன் மாமங்கார ஏமாத்திட்டான். அதனால ஒருவேளை தலைமறைவா போயிருப்பானோ? அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன? எது எப்படியோ அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம். அவன் எங்க இருந்தாலும் அதுக்கு சேர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? 50 ஏக்கர் விஷயமா எங்க அப்பா கிட்ட ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்வேன்? என்னது 50 ஏக்கர் நான் ஏமாந்தனா? என்னமா சொல்ற? ஒண்ணுமே புரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. 50 ஏக்கரால வந்த கோவம் தானே உங்களை என்னையும் குதிரை வண்டியை விட்டு ஓட வச்சது. எனக்கு 50 ஏக்கரும் தெரியாது, குதிரை வண்டியும் தெரியாது, ஒன்னையும் தெரியாது. என்ன தெரியாதா? நல்லா நினைச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் நடந்த முதலிரவுல நான் பால் கொண்டு வரும்போது என்ன எப்படி வர்ணிச்சீங்க? என்னது முதலிரவா? உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? நீ நினைக்கிறாரு நான் இல்லம்மா. நீங்க இல்லையா? வேட்டி சட்டையை கழட்டி போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்தா உங்களை எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சரியான பைத்தியமா இருக்கும் போட்டிருக்க. ஆமா, பைத்தியம் தான். அந்த பைத்தியம் தான் சதா உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் பேச்சா மூச்சா நினைவா நான் உங்களையே சுத்தி சுத்தி வருவேன். அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போறப்ப பதிய விட்டு பிரிய மனம் இல்லாம சீதா பிராட்டியும் சேர்ந்து போனாங்களே, அந்த மாதிரி தான் நானும். ஐயோ 14 வருஷம் விடவே விடாது போல் இருக்கே. இங்க பாருமா, உங்க ஜனங்க என்ன புரியாம புடிச்சுட்டு வந்துட்டானுங்க. நீ என்ன புருஷங்கிற, இத வச்சு பார்க்கும்போது உன் புருஷன் என்ன மாதிரியே இருக்கணும். முதல்ல அவனை தேடு. வர வர பீடியில வெறும் இலைய வச்சு சுத்துறானுங்கய்யா. பீடி இலையெல்லாம் ஆடு திங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால விலை அதிகம். என்னம்மா என்ன ஆச்சு? அந்த பையன் என்ன சொல்றான்? என்ன சொல்லுவான்? இதையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு நீ ஒரு விவசாய கட்டவையா? இவரு என் வீட்டுக்காரர் இல்லையா? அவர் இவர் மாதிரியே இருப்பாரா? என்ன போய் தேட சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொல்றான்னு நீ இதை ஒரு நியாயம் சொல்ற பாரு. அவன் ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரி. வாங்கய்யா, என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். என்னன்னு கேட்கலாம். என்னடா முறைக்கிற? நீ இந்த பொண்ணோட புருஷன் இல்ல? இத ஊருக்கு வெளியே இருக்கிற ஐயனார்ட்ட போய் சொல்லு. அதுதான் குதிரை மேல உட்காந்துக்கிட்டு கையில கத்திய வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா யாரையும் வெட்டாம இருக்கு. இங்க சொன்ன நறுக்கி விடுவ நறுக்கி. ஏன்பா 50 ஏக்கர் நிலம் ஒரு சாஸ்வதமா? போகும்போது எடுத்துக்கிட்டா போக போறோம். எல்லாருக்கும் 8 அடி தான் சொந்தப்பா. ஐயா, நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. என்ன மாதிரி இன்னொருத்தர் இருந்திருக்கணும். ஆமா, பெரிய உத்தம புத்திரன் சிவாஜி கணேசன் அவர் மாதிரியே இவர் இருக்காரு. அவர் லெவல்ல இருந்தா தான் இருக்க முடியுமா? எங்க லெவல்ல இருந்தா இருக்க முடியாதா? பையன் ரொம்ப குழம்பி போயிடும். ஐயா, இங்கிலீஷ் பேசுறான். யாரோ மருந்து வச்சுட்டாங்க. மருந்து வச்சா இங்கிலீஷ் வருமா தம்பி? என் பையனுக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, கொஞ்சம் மருந்து கொடுங்களேன். அவனுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே மருந்து வைக்கணும்டா. டேய், இவனை எப்படியா விட்டா பேசிட்டே இருப்பான். வீட்டுக்குள்ள தள்ளி அடைங்களா. என் சர்வீஸ்ல எத்தனை ரவுடி பசங்களை அடிச்சு உள்ள தள்ளி இருக்கேன். இவனுக்கு என்ன உள்ள தள்ளிட்டானுங்களே. இதுதான் டைம்ங்கிறது. யோ, என்ன விடுங்கய்யா, நான் ஊருக்கு போகணும். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. ப்ளீஸ் லீவ் மீ. பத்தியா மறுபடியும் இங்கிலீஷ் பேசுறிய? உனக்கு வர வர ஞாபக சக்தியே போயிடுச்சு. சேகரா, நீ யாரு, எங்க இருந்த, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பாரு. நான் யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் முன்னாடி நின்னு பேச மாட்டீங்க. நடுங்கியே செத்து போயிருவீங்க, ஓடி போயிருங்க. இவன் பேசுறதே ஒண்ணும் சரியில்லப்பா. அண்ணா, இவரை விடாதீங்க. நான் ஏன்டா இவங்கிட்ட மிதி வாங்கி சாகுற? இவன் ஏற்கனவே புத்தி பதிலிச்சு போயிருக்கான். ஏன் அவனை மிதிக்கிற? ஏன் பெருமாளே, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அவர் குதிரை வண்டி மேலே அவரை உட்கார வச்சு விரட்டி விட்டோம்னா அப்புறம் சினிமாவில் வர மாதிரியே பழையாமலாம் வந்துடும். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போமே. செஞ்சிருவோம். குதிரை வண்டி ஓட்டியில எனக்கு பழக்கம் இல்லையா? ஏதாவது சதி பண்ணிடுறாங்க. குதிரை ஓடுது, பழைய ஞாபகம் திரும்பி வர போகுது. என்ன வேகமா வண்டி ஓட்டுறாங்க. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, புடிக்கிட்டு போகுது. ஐயோ, கடிவாளம் போகுதுயா. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. வீட்டு மேல போய் போட்டுருக்கு. பல ஞாபகம் வந்து. ஐயோ, காப்பாத்துங்க, வண்டி ஓட தெரியாது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ அப்பா, டைம் ஆகிறது. ஏதாவது பஸ் கிடைக்குமோ? யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அங்க வண்டி நிக்கிறது போய் வாரும்.
ஏண்டா அம்பி, 2 ஈச்ச மரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்சம்பழம் முடிக்கிட்டு இருக்கேன். சொல்றது கேள்றா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணாம், இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவசத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்போ நன்னா ஜோக்கடிப்பான். ஏறி குந்து வாய் பாருங்க. என்னது ஜோக்கா? ஏறி உட்காராதீங்க. சொன்னா கேளுங்கய்யா, சொன்னா கேளுங்கய்யா. எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வர்றவன் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். போட்டுமா அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பல சாமியை வர சொல்லியிருக்கேன். அவர் 90 மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனையும் என்ன கூட்டு வந்தீங்க? சாமி ஒரு வாரமா புத்தி வேதனைக்கு போய் கிடக்குறா, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க சாமி. ஓம் மகாளி ஓம் மேரி காளி ஓம் ரீம் ஜிம் ஓம் ரீம் காளி மகாளி ஜெய் மகாளி மகாளி தேவி மகாளி கருமாரி மாரியா. சாமி, எங்க சேகருக்கு என்ன ஆச்சு? கொல்லி மேல கருப்ப அவர் மேல இருக்கிறாரு. அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல, வாங்கப்பா. வாங்க சாமி போகலாம். ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன மாதிரி இங்க இன்னொரு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாட்ட விட்டு அந்த இடியட் ஓடிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான். அதனால இந்த வேஷத்தையே கண்டினியூ பண்ணி இங்க என்ன பார்ப்போம். இந்த காலத்துல குழந்தைங்களை வசவசன்னு பெத்துக்கிட்டாதான் பத்தாது. இது பாருங்க, இப்பவே சொல்லிட்டேன், 2க்கு பிறகு வேண்டவே வேண்டாம். 2? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 போதும். அந்த ஒரு குழந்தையும் ஒரு கோட்சேவோ ஒரு பில்லாவோ ஒரு ரங்காவோ பிறந்துட்டா அப்பப்பா வேண்டாம்ப்பா. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? போச்சுடா. ஏங்க, நமக்கு பிறக்க போற புள்ள ஒரு காந்தியாவோ ஒரு காமராஜாவோ ஒரு அண்ணாவாவோ பிறக்க கூடாதா? பிறந்தாங்களே அதோட சரி, கவலையே படாத. இனிமே அந்த மாதிரி பிறக்கவே போறதில்ல. அதனாலதான் சொன்னேன், அந்த 1 கூட நமக்கு வேண்டாம். உனக்கு நான் குழந்தையா, எனக்கு நீ குழந்தையா, இப்படியே இருந்துருவோம். ஆசை பாரு. ஏங்க, நம்ம பேசல ஒரு புள்ள வேணாமா? ஆமா, நீ ராணி மெய்யம்ம, நான் ராஜா அண்ணாமலை செட்டியாரு. ஏராளமான சொத்து இருக்கு, நமக்கு ஒரு குழந்தை. என்ன நீங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க வாங்க. ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமா, உனக்கு எத்தனை நாள் குழந்தை வேணும்? ஐயோ, ஆளை பாரு. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? அட ஆமா, மறந்தே போயிட்டேன். வர மாசம் தை மாசம் தானே? ஆமா. அதுல ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ஜாம் ஜாமன் கல்யாணத்தை வச்சுக்குவோம். யாரா அவன்? அவ கூட உட்கார்ந்துருக்கா? டூப்ளிகேட் சகலகலவனா? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இந்த சிட்டு எப்போ இவனோட செட்டப் ஆனா? ஏண்டா ராஜா, இவளை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவளை காலேஜ்ல இருந்தே கவர் பண்ண. ஆனா அவ என்ன கேர் பண்ணல. இருந்தாலும் போறப்ப வரப்பெல்லாம் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. டேய் ராஜா, அவ உன்னை பார்த்து மட்டும் இல்லடா, என்ன பார்த்தும் சிரிப்பா. கஸ்டமர்ஸ கவர் பண்ண சிரிக்கணுங்கிறது அவ கம்பெனி பாஸோட ஆர்டர். சிட்டு சிலுத்துக்குச்சுடா. டேய், என்னைக்கு இருந்தாலும் சரி அந்த சிட்டோட ஒரு நாளாவது வாழ்ந்தே ஆகணும். வாங்க, நம்ம போயிடலாம். கவலைப்படாத, கொஞ்சம் இரு வரேன். என்னடா சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. என்ன முறைச்சு பார்த்த இந்த பொண்ணு எனக்கு முறை பொண்ணு ஆகக்கூடாதான்னு இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்டா. வாங்க, நம்ம போயிடலாம். வாங்க போடா. ஏன்பா இவங்களெல்லாம் உள்ள அலோவ் பண்ணல? எல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க சார். டெய்லி இப்படிதான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றானுங்க. சொன்னா எங்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. சரி சரி, நீங்க போங்க சார். ஏன்பா உங்ககிட்ட பேசிருக்கிறத பார்த்தா எனக்கு வேலை போயிடும். இங்க வாங்க, நாம போல. ஹலோ மைடிய சிகப்பு கிளி.
அம்மனை சுத்தலான்னு கோயிலுக்கு போனேன், ஒன்னு பார்த்துட்டேன். சரி ஒன்னையே சுத்தலாமே. என்னடி இருக்க? நீ ஏறலனா பெட்ரோல் தேர்ற வரைக்கும் ஒன்னையே சுத்துவேன். ஏறிக்க. என்ன டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கா? வாயே, லிஃப்ட் தரேன். மிஸ்டர், லிஃப்ட் எல்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்க. லிமிட்டை தாண்டின மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. லிமிட்டா? நான் எப்பவுமே லிமிட்டை தாண்டி ஓவர் ஸ்பீட்ல ஓட்டுறேன். யூ நோ இட். அப்படின்னா கார்பரேஷன்ல குப்பை லாரி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையா? அங்க போய் ஒரு 4 தடவை கொண்டு போய் கொட்டு, உன் உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறையும். அந்த அன்னக்காவடி பையில கட்டிக்க போறியா? பெண் புத்தி பின் புத்திங்கிறத காமிச்சிட்டியா? பெண் புத்தி பின் புத்தின்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? அதை ஒண்ணும் மட்டமா சொல்லல. பெண் புத்தி பின் மாதிரி கூர்மையா இருக்குங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆஹா, பழமொழியெல்லாம் ரொம்ப அழகா சொல்ற. வாடி. பாஸ்டர், நீயா போறியா இல்ல? இந்த காலத்துல ஆபீஸ் போற பொம்பளைங்களுக்கு செருப்பு வேற எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி வெட்டி பசங்களை பயமுறுத்துறதுக்கு பயன்படுது. அந்த ரவுடி பசங்க அடிக்கடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க கேட்கிற கேள்விகளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் தான் உன் கூடவே இருக்க போறேனே. கொஞ்ச நாளைக்கு உமன்ஸ் ஹாஸ்டல்லே தங்கிரு. உன் கழுத்துல தாலி அடிச்சுனா அந்த வேலுக்குள்ள யாருமே நுழைய முடியாது. இங்க பாருங்க, நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஓகே? செல்வி, உன்னை எங்கெங்கெல்லாம் நீ தேடுறது? ஏ, ஜீவா வந்திருக்காரு, உங்ககிட்ட கல்யாண விஷயமா பேசுமா, உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா? வா போலாம்.